ஓம் நம சிவாய நமக. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணம் முடிந்த பிறகு மணமக்கள் சட்டப்படி மனமுறிவு ஏற்படுறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மனமுறிவு ஏற்படுறதுக்கு என்ன ஜோதிட விதிகள் சிஆர்பி மெத்தடில் இருக்குது, அந்த விதிகள் விவாகரத்து ஆணவங்க ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தேடுங்கிறதுல 2 பார்ட் இருக்குது. ஒன்று கிரக தொடர்புகள், மற்றொன்று விவாகரத்து அல்லது திருமண முறிவு ஏற்படுறதுக்கு உள்ள விதிகள். சிஆர்பி மெத்தடில் பிளானட் எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னா, வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அந்த கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது மாதிரி சிஆர்பி மெத்தடில் புதுசாக கிரக தொடர்புகளை பற்றி கண்டுபிடிச்சிருக்கேன். இதை பற்றி எலாபரேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகம் விவாகரத்து ஆன ஒருத்தரோட ஜாதகம். இவர் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இவர் பிறந்திருக்கிறது கடக லக்னம். துலா ராசியில் சனி இருக்குது. விருச்சிகத்தில் குரு இருக்குது. தனுசில் கேது இருக்குது. மேசத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இருக்குது. ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்குது. மிதுனத்தில் ராகு இருக்குது. இந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இப்போ இவர் விவாகரத்து ஆகிறதுக்கு சிஆர்பி மெத்தடில் சொல்லப்பட்டிருக்கிற ரூல்ஸ் என்னன்னு சைடில் தெரிகிற ரெட் கலர் பாக்ஸில் பாருங்கள். 5 ரூல் இருக்குது. சைடில் 5 ரூல் இருக்குது. இந்த ரூலெல்லாம் எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுங்கிறத பார்ப்போம். முதல் ரூல், 7க்கு செவ்வாய் தொடர்பு. அதாவது 7ஆம் வீட்டிற்கு செவ்வாயோட தொடர்பு கட்டாயம் வேணும். இந்த ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். செவ்வாய் மேசத்தில் இருக்குது. மேசத்தில் இருக்கிற செவ்வாய் கடக லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சனி துலாமில் இருக்குது. துலாமில் இருக்கிற சனியை செவ்வாய் மேசத்திலிருந்து 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குது. அப்போது 7ஆம் வீட்டு அதிபதிக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். அடுத்தது 2வது ரூல், 2-8 தொடர்பு. அதாவது 2ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய தொடர்பு வரணும் அப்படின்னு பொருள். இங்கே கடக லக்னத்துக்கு 2ஆம் வீடு சிம்மம், அதன் அதிபதி சூரியன். கடக லக்னத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சனி. சூரியனுக்கும் சனிக்கும் எப்படி தொடர்பு வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் மேசத்தில் இருக்குது. மேசத்தில் இருக்கிற சூரியனை 8ஆம் வீட்டு அதிபதியான சனி தனது 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குது. இப்படி பார்க்கும் பொழுது 8-2 தொடர்பாக இருக்குன்னு எடுத்துக்கணும். அடுத்தது 3வது ரூல், 6-7 தொடர்பு. அதாவது 6ஆம் வீட்டு அதிபதிக்கும் 7ஆம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே கடக லக்னத்திற்கு 6ஆம் வீடுங்கிறது தனுசு. தனுசில் இருக்கிற கேது குருவாக ஆக்ட் பண்ணும். அது தனது 3ஆம் பார்வை மூலமாக 7ஆம் வீட்டு அதிபதியான சனியை பார்க்குது. அதே மாதிரி அந்த 7ஆம் வீட்டு அதிபதியான சனி துலாமில் இருந்து தனது 3ஆம் பார்வை மூலமாக 6ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவை பார்க்குது. அதே சமயம் 6ஆம் வீட்டையும் பார்க்குது. இப்படி 6-7 கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது 4வது ரூல், 7-8 தொடர்பு. அதாவது கடக லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி தான் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால
இதற்கு தனி தொடர்பு அவசியம் இல்லை. அடுத்தது 5வது ரூல். 2க்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது. அதாவது வதை அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. வைநாசிகம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. வேதை என்பது அது தனி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை மனப்பாடம் பண்ணியிருந்தாலோ அல்லது பக்கத்தில் எழுதி வைத்திருந்தாலோ அதை கொண்டு இங்கே பொருத்தி பார்த்துக்கலாம். இங்கே எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். 2ஆம் வீடுங்கிறது கடக லக்னத்துக்கு 2ஆம் இடம் சூரியன். அந்த சூரியன் எங்கே இருக்குது? சூரியன் கிரகசாரத்தில் சைடில் பாருங்கள். சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரத்தில் குரு இருக்குது. இந்த மாதிரி அஸ்வினிக்கு கேட்டை என்பது வேதை நட்சத்திரம். அந்த 2 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் வேதையாகி கொள்ளும். இந்த மாதிரி இருந்தால் 5வது ரூல் மேட்ச் ஆகிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த விதத்தில் இந்த விவாகரத்தான மனமுறிவான ஜாதகருக்கு இந்த சைடில் ரெட் கலர் பாக்ஸில் இருக்கிற 5 விதியுமே பொருந்தி வருது. இந்த மாதிரி யாரெல்லாம் திருமண முறிவு ஆயிருக்காங்களோ அவங்க ஜாதகத்தில் இந்த ரூலெல்லாம் பொருந்தி வரும். அதே சமயம் மனப்பொருத்தம் பார்க்கும்போது இந்த அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கையில் முறிவு ஏற்படும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வேற ஒரு விவாகரத்தான ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.